எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளிக்கு அடித்தளமாக இருக்கிற என் சிறிய வயது முதல் இன்று வரை எனக்கு உறுதுணையாக இருந்த என் குருவின் திருவடிகளை வணங்கி இந்த காணொளியில் உங்களுக்கு பார்க்கின்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனம் ஒரு மாய கண்ணாடி. இதன் தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய மனம் ஒரு மாய கண்ணாடி எந்த விவரத்தை பற்றி ஆழ்ந்த ஒரு கருத்தை நமக்கு சொல்லப்படுது அப்படின்னா, நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக முந்தைய வீடியோவில் போட்டது என்னென்னா, அந்த மனம் என்ற மாய கண்ணாடிக்கு உள்ள நம்மளை நாமே பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னேன். இன்றைய காணொளியில் இந்த மனம் மாய கண்ணாடியில் மற்றவங்க இந்த மாய கண்ணாடியில் எப்படி என்ட்ரி ஆகுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த குணாதிசயங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரியும். காம, லோப, குரோத, ரோகம், மதம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இது ஒரு குணாதிசயத்தின் வெளிப்பாடு தான். இது ஒரு மாய கண்ணாடி. இங்கே மெய்யை உணரணும் அப்படின்னா, இந்த மாய நிலையை கடந்தாதான் நீங்கள் மெய் என்ற உணர்வில் மெய் என்ற நிலையையே உணர முடியும். எடுத்துக்காட்டா உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்லணுன்னா, ஒரு சினிமா நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க. இந்த மனம் மாயை சார்ந்தது. அவங்களும் மாயை என்ற ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்க. அப்போ அந்த மாயை சார்ந்த விஷயமும் இந்த மனம் என்ற மாயை என்ற விஷயமும் என்ன ஆகும்? ஒன்றிணைந்து பல நிலைப்பாட்டில் மேலோங்கி இருக்கும். இந்த மாயை தன்மையை, மாய நிலையை, மாய உலகத்தில் வாழக்கூடிய நிலைக்கு இந்த சினிமா உலகம் உங்களை உயர்த்தி கொண்டே போயிட்டு இருக்கும். அப்போது இந்த உங்கள் மனசில் இருக்கிறதும் ஒரு மாய நிலையில் அலை பாய்ஞ்சிட்டுக்கிட்டு இருக்குது. அந்த அலை அங்கே சினிமா பார்க்கும்போதும் அது ஒரு அலை, மாய அலை. அப்போ 2 அலையும் சேரும்போது உங்களுக்கு ஒரு தனி உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க ஒவ்வொரு நாளும். அது ஒவ்வொரு காரிய கர்மாவோட செயலில் ஈடுபடுறவங்களோட நிலை பொறுத்து இந்த மாய அலை உலகத்தில் வாழ்வீங்க. இது சிறிய வயது முதல் பெரிய வயது வரை இது நடந்துக்கிட்டே இருக்கும். இது கால பருவநிலை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இப்போ பள்ளி பருவம் இருக்குது, பல்வேறு கால பருவங்கள் இருக்குது உங்களுக்கு. இதில் அந்த மனசை நீங்கள் எப்படி அந்த அலை வச்சிட்டு இருக்கீங்க, பராமரிச்சிட்டு இருக்கீங்க, அது கூட எப்படி பயணிக்கிறீங்க என்றதை பொறுத்து அந்த சினிமா என்ற மாயையும் உங்கள் மனசு என்ற மாயையும் எப்படி ஒன்றிணைந்து சார்ந்து எப்படி இணைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது பயணிக்குதுன்னு ஆழ்ந்த சிந்தனையில் நீங்கள் அப்படியே உள்வாங்கிட்டு வாங்க. அப்போது இந்த உலகம் உங்களுக்கு இன்பமாக ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு தனி உலகத்தை நீங்கள் பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்க. அப்போது இந்த இன்ப உலகம் உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு நிலையில் உங்களுக்கு ஏற்புடையதாக அமையுது. இந்த ஏற்பு நிலையில் இருக்கிற இந்த உலகம் உங்களுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. வாழ்வில் இதுதான் உண்மையான வாழ்க்கைன்ற நிலையில் நிறையா பேர் அந்த சினிமா என்ற மாய உலகத்தையும் உங்கள் மனதில் இருக்கிற மாய கண்ணாடி தான் இந்த உலகன்ற ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் வாழ்வியல் முறையில் பயணிக்கிறீங்க. இந்த நிலைப்பாட்டில் ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையின் அனைத்து காலகட்டத்திலையும் இப்படியே வாழ்ந்து ஒரு தனி உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தனிமையில் இருந்தாலும் அந்த சுகம் இன்பத்தில் இருக்கக்கூடிய நிலை இதுதான். அந்த மாய கண்ணாடியில் வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாருன்னா உள்ள அந்த மாய நிலையில் தன்னை உட்கொண்டு தன்னை முழுமையாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட அப்படியே பயணிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த சினிமா நடிகைகள் எல்லாருமே அவங்க ஒவ்வொருத்தர் மனசுலேயும் மாய நிலையில் ஆட்கொண்டு அந்த உயிர் ஆற்றலையும் உயிர் சக்தியும் பல்வேறு நிலைப்பாட்டில் பல்வேறு காலங்களில் அது விரயமாயிட்டே இருக்குது. மக்களே,
இத நீங்க ஆழ்ந்த உள்ஆய்வு எடுத்துட்டு, உள் சிந்தனையில எடுத்துக்கிட்டு, நான் சொல்றது எளிமையான முறையில தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு சினிமா ஒரு மாய உலகம். உங்க மனசு ஒரு மாய உலகம். இது 2ம் ஈஸியா இணையுது. ஒரு எதிர்ப்பே இல்ல. காரணம் என்னன்னா, அந்த அலையும், இந்த அலையும் ஒரே நிலைப்பாட்டில இருக்கு. ஒரு இன்பம் தரக்கூடியது. ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது. ஒரு ஆனந்தம் தரக்கூடியது. ஆனா, இது உண்மை வாழ்க்கைக்கு உகந்ததா? உகந்தது கிடையாது. இத மக்கள் சிந்திக்கணும். இல்லாத வாழ்க்கைய நம்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா, அது நமக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அந்த வாழ்க்கை நிலையில எல்லோரும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அத வச்சுக்கிட்டு இருந்தா பரவால்ல. அதையே அந்த வாழ்க்கையிலேயே அப்படியே வாழ்ந்தாங்கன்னா, அந்த மனம் கண்ணாடி துக்குள் துக்குலா நெருங்கக்கூடிய வாய்ப்புகளோ, அதுக்கு உண்டான பழுதடக்கூடிய வாய்ப்புகளோ, அதுக்கு உண்டான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்ப ஏன் அந்த மாய விஷயத்துல ரொம்ப சிக்கக்கூடாது? மெய்ய உணரணும். நீங்க உண்மை நிலைய இதுவரைக்கும் எவ்வளவோ பேரு மனச பத்தி பேசியிருப்பாங்க ஐயா. நீங்க உங்களோட கருத்திலேயே விட்டுர்றேன். நீங்க மனம் என்ற விஷயத்த நீங்க வாழ்ற வாழ்வியல் முறையில, நீங்க உண்மை இந்த சொல்லியிருக்கிற காணொளியில நீங்க அப்படியே பயணிச்சீங்கன்னா, அந்த செயல்முறை வாழ்க்கைக்கு நம்ப வாழ்க்கையில நேரத்த எப்படி தேவையில்லாத சிந்தனைக்கு எடுத்துட்டு போதா, இல்ல நம்மள மேம்படுத்தக்கூடிய சிந்தனைக்கு எடுத்துட்டு போதான்றத நீங்க கருத்துல எடுத்துக்கணும்னு சொல்லி, இந்த காணொளிய நிறைவு செய்றேன். நன்றி, வணக்கம்.